ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமி மெஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜ்மா மசாலா. ராஜ்மா பருப்பு அதிக அளவில் ப்ரோட்டீன் தரக்கூடியது. அந்த ராஜ்மா மசாலாவை பஞ்சாபி ஸ்டைலில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2 கப் ராஜ்மாவை நல்லா அலசிக்கணும். அப்புறம் 5 கப் தண்ணி விட்டு ராத்திரி முழுக்க ஊற வைக்கணும். ஊறின ராஜ்மாவை 4 கப் தண்ணி விட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1 சிட்டிகை மஞ்சள் போட்டு குக்கரில் வேக வச்சாச்சு. 4 விசில் கொடுத்துருக்கோம். ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா காய வச்சாச்சு. 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வெடிச்சதும் அதில் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கலர் மாறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, தக்காளி, உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கணும். இதில் நான் பச்சை உருளைக்கிழங்கு போடுறேன். ஏன்னா ஃபைனலாக நம்ம வதக்கும் போது மாவு மாதிரி ஆகாமல் இருக்கணும் இல்லையா? பச்சை வாசனை போக நல்லா கிளறினதுக்கப்புறம் நான் இதில் 4 ஸ்பூன் சாம்பார் பொடி கலந்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கிளறிக்கணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் வேக வச்ச ராஜ்மாவை அதில் போடணும். நல்லா அழுத்தாம கலந்துக்கோங்க. தேவைப்பட்டா தண்ணி ஆட் பண்ணணும். உருளைக்கிழங்கு வேகணும்ல. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் குக்கர்ல 2 விசில் கொடுத்து எடுக்கணும். சுவையான ராஜ்மா மசாலா ரெடி. பஞ்சாபி ஸ்டைலில் பண்ண இந்த ராஜ்மா மசாலாவை சாதம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி பல ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம மாமி மெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.